Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் தடுமலைக்கிறதால வீடியோ ஃபுல்லாக மூக்கால் பேசுகிற மாதிரி தான் நிற்கும். அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு புள்ளகளோட சேர்ந்து க்ளே கொஞ்சம் செய்வோம் அப்படின்னு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். க்ளே எப்படி வீட்டிலே செய்கிறேன்ட்டு நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அப்போ அதை தான் நான் என் 2 புள்ளகள் எல்லோரும் சேர்ந்து செஞ்சுட்டிருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் மைதா அப்படின்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெள்ளை கலர் கோதுமைமா, அதோட உப்பை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நான் காட்டுற பதம் வரும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துடணும். இந்த அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திப்பேன், வேணுமெண்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸ் ஃபுட் கலரிங் தான் நான் சேர்த்திக்கிறேன். அப்போ புள்ளைகளுக்கு பயம் இல்லாமல் விளையாட கொடுக்கலும். மஞ்சள் கலருக்கு மட்டும் இந்த மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். ஏன் நான் இந்த கிளிப்பை வீடியோவில் சேர்த்தேன் அப்படின்டா சின்ன மெசேஜ் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. நான் பெருசாக அட்வைஸ் பண்ணவோ லெக்சர் பண்ணவோ வரல. அப்படி செய்கிறது யாருக்கும் விருப்பம் இல்லை இல்லையா? கல்வி அப்படின்றத நாங்கள் பிள்ளைகளுக்கு வெறுமனே ஏட்டுக்கல்வியாக கொடுக்காம ப்ராக்டிக்கலாக அவங்களையும் கிட்ட வச்சுட்டு தொட்டு பார்க்குறதுக்கு கொடுத்து அப்படி நல்லா கண்ணால் பார்த்துட்டு படித்து கொடுத்தோம் அப்படின்டா ஈஸியாகவே அவங்களுக்கு விளங்கிடும். பிள்ளைகள் தானே அப்படின்றதுக்காக வேண்டி நாங்கள் தான் எல்லா விஷயமும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அவங்கள்ட்டேருந்து படிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. இந்த க்யூரியோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில், அந்த ஆர்வம் உண்டு. அது பிள்ளைகள்ட்டேருந்து தான் உண்மையிலே நாங்கள் படிக்கணும். அந்த க்யூரியோசிட்டி இல்லா போகிற சுட்டியோ என்னவோ தெரியா, நாங்கள்லாம் வயசாயிட்டு போகிறேன்னு வயசாயிட்டு போக போக அந்த ஆர்வம் எங்களுக்கு இல்லாமல் போய்த்திரும். அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறுமனே புத்தகத்தில் படிக்க விடாமல் இப்படி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் படித்து கொடுத்து பாருங்களே. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு நினைவு நிற்கிறதோட வாழ்க்கைக்கும் கூட அந்த கல்வி பிரயோசனமாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்வி அப்படின்றது நாங்கள் 100 மார்க்ஸ் வாங்குறது இல்லை இல்லையா? அந்த கல்வி எங்களோட வாழ்க்கையில் பிரயோசனப்படாட்டி அந்த கல்வியில் எந்த வேலையும் இல்லை இல்லையா? அப்போ அப்படி ஒரு குட்டி மெசேஜை தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். முக்கியமாக பிள்ளைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண நாங்கள் பழகிக்கணும். நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஆள் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் இப்போ படிக்கிறது கேள்விப்படுற நல்ல விஷயங்களை என் அன்பான சப்ஸ்கிரைபரை ஒருத்தருக்கு சரி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அது உதவியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மிச்சம் சந்தோஷம். அதை சுட்டி தான் நான் படிக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட கெமிக்கல் ஒன்றுமே இல்லாமல் பப்படம் எப்படி செய்கிற அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு முதலாவதாக நீங்கள் பச்சரிசை நல்லா ஊற வச்சுட்டு இப்படி அரைச்சி மாவாக்கிக்கலும். அப்படி உங்களுக்கு கஷ்டமுண்டா கடையில் வாங்குகிற வெள்ளை அரிசி இடியாப்பம் ஆயிக்குது இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த கட்டர்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, துண்டு மிளகாய், அதுவும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் நச்சீரகம் விதை சேர்த்துட்டு நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடணும். பப்படம் நாங்கள் எந்த நாளும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ எப்போவாலும் யூஸ் பண்ணுறத எங்களுக்கு வீட்டிலே அழகாக செஞ்செடுக்கலும். ஏண்டா இப்போ நல்லா கோடை காலம் இல்லையா, நல்லா வெயில் புழுவுது. அப்போ லேசாக செஞ்செடுத்துக்கலும் அப்படின்னு தான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதை செய்கிறதுக்கு மிச்சம் லேசான ஒரு மெத்தட் ரைஸ் குக்கரில் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா தடிப்பை புடவை ஒன்றை இப்படி கட்டிடணும். நல்லா ரைஸ் குக்கர் சட்டியில் நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏண்டா ஒரே கலட்டி எங்களுக்கு தண்ணி ஊற்றலாம் இல்லையா. இல்லை உங்களுக்கு அடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா
ஒரு முட்டிக்கு அந்த மாதிரி நல்லா தடிப்பமான கொட்டன் புடவையை இப்போ நான் காட்டுற மாதிரி கட்டி எடுத்து நல்லா ஆவி வர தொடங்கின பிறகு இந்த பப்படம் பேட்டரை வந்துட்டு இப்படி நல்லா ஊற்றிக்கணும். இது வந்துட்டு மிச்சம் தடிப்பமாகவும் மீக்கப்படா, அதே நேரம் மெல்லிசாவும் மீக்கப்படா. ரெண்டு 3 நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்த பிறகு நீங்கள் எடுக்கிற கரண்டிக்கு நல்லா தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி மெதுவாக பொறுமையாக இப்படி எடுத்து நல்லா எண்ணெய் பூசின ட்ரேயில் அடுத்த பக்கமாக போட்டு வச்சுருங்க. லேசாக ஆறினத்துக்கு பிறகு பொறுமையாகவே எங்களுக்கு அதை நல்லா விரிச்சு எடுத்துடலும். ரைஸ் குக்கரில் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு லேசான முறையில் எப்படி வேணுமென்றாலும் இப்படி துணி கட்டி செஞ்சுக்கலும். நான் ஒரு டிஷர்ட் தான் எடுத்திக்கிறேன், அதை மற்ற பக்கம் வச்சு 2க்கு மடித்து இப்படி கட்டிக்கிறேன். எடுக்கக்கலை வந்துட்டு நீங்கள் மெதுவாக பொறுமையாகவே எடுத்துடணும். ஏண்டா அவசரமாக எடுத்தீங்க அப்படின்னா சில நேரம் கிழிஞ்சிடலும். நாங்கள் பப்படம் ஊற்றின அந்த மேல் பக்கம் கீழே வாரத்துக்கு வச்சு நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பப்படம் வந்துட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு விருப்பம்ண்டா இதில் கருவேப்பிலை அரிஞ்சு சேர்க்கலும், அந்த மாதிரி விருப்பமான மாதிரி செஞ்சுக்கலும். காகத்தொல்லை அப்படிக்குது சுத்தமாய்க்கணுமுண்டா மேலால் ஒரு நைலோன் புடவை இந்த மாதிரி போட்டு மூடிட்டீங்க அப்படின்னா லேசாகவே அது காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக காஞ்சதுக்கு அப்புறம் காற்று புகாத ஒரு பக்கெட்டில் போட்டு அடைச்சி வச்சிங்க அப்படின்னா நிறைய நாளைக்கு உங்களுக்கு பழுதாகாமல் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயினத்துக்கு போகிறோம் ஃபுல்லாகவே அப்படி போட்டு பொரிச்செடுக்கலும். நாங்கள் போட்டதை விட நல்லா பெருசாக பொரிப்படும். அப்படி கஷ்டம்டா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி குட்டி குட்டி பீசஸாக உடச்சி போட்டிங்க அப்படின்னா கூட புள்ளகளுக்கு ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி கொடுக்கலும். மேலால் வேணுமெண்டா கொச்சிக்கத்தூள் அந்த மாதிரி தூவிக்கோங்க. உப்பும் உங்களுக்கு தேவைண்டா தூவிக்கலும். இந்த சத்தத்திலே உங்களுக்கு விளங்கிக்கும் இது எவ்வளோ கிறிஸ்பியாகிக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். இன்ஷால்லா கட்டாயம் முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு புள்ளகளோட சின்னதாக ஒரு அவுட்டிங் போவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ அந்த கிளிப் தான் இது சேர்த்திக்கிறேன். நான் எப்போ எங்கே அவுட்டிங் போகிறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எனக்கு ஏழுமான மாதிரி நான் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். அப்போ அதுக்கு தான் கொஞ்சம் பாப்கார்ன் செஞ்சுட்டிக்கிறேன். ஏன்டா அப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வெளியால் வாங்குறது வந்துட்டு கொஞ்சம் குறையும் இல்லையா, அதனால். ஏன்டா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வர வழியில் ரோட் கடையில் கடை பொரிச்ச சாமானெல்லாம் சாப்பிட்டு அந்த ஒர்க் அவுட்டை பயனே இல்லாமக்கிற மாதிரி ஒரு மன நிம்மதிக்காக போகிற அவுட்டிங். அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸால் வந்துட்டு எங்களோட உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துடப்படாது இல்லையா,
அதை சுற்றி முடிஞ்ச அளவு வீட்டில் என்ன இருக்குதோ அதுகளை நான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ குருநாகலை டவுனில் உள்ள லேக் கிரவுண்டுக்கு போவோம் அப்படின்னு தான் நினச்சோம். அங்கே ஒரு சில்ட்ரன் பார்க் இருக்குது. அப்போ பிள்ளைகள் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு. சந்தோஷம் அப்படின்றது வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சாதான் வரணும் அப்படின்ட்டு இல்லை இல்லையா? எங்கள்கிட்ட இல்லாதத இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டிக்கிறத விட ஈக்கிறத ஈக்குது அப்படின்னு சொல்லி பாருங்களே, உண்மையிலே வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா திருப்தி ஆயிக்கும். எங்களை விட உயர்வான நிலைமையில இருக்கிறவங்களை பார்க்குறத விட எங்களை விட குறைவான நிலைமையில இருக்கிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா எங்கள்கிட்ட என்னென்னலாம் ஈக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாய்க்குதுன்னு நான் நினைப்பேன். நாங்கெல்லாம் வந்துட்டு இப்பெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாயிக்குது அப்படின்றத விட இப்படியெல்லாம் செஞ்சா அடுத்தவங்க எங்களை சந்தோஷமாயிக்கிற அப்படின்னு நினைப்பாங்கன்னு பல விஷயங்கள் செய்கிறோமோ அப்படின்னு நினைப்பேன். இந்த நிமிஷம் எங்களுக்கு இது சந்தோஷமாயிக்குதா, தாராளமாக செய்ய வேண்டியதுதான். அடுத்தவங்களுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு வாழ்க்கையில் முக்காவாசி வந்துட்டு நாங்கள்லாம் வேஸ்ட் ஆக்குற மாதிரி இப்போல்லாம் நான் யோசிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட என்ன ஈக்குதோ அதை வச்சு எப்படியெல்லாம் சந்தோஷமாயிக்கலுமோ அப்படி இருந்துட்டு பைத்திர வேண்டியதான். அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினச்சி எங்களோட டைமையும் வேஸ்ட் ஆக்கி அது மட்டும் இல்லாமல் எங்களோட மன நிம்மதியையும் கெடுத்து வாழ்க்கையையும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் ஆக்கணும் இல்லையா? அப்போ இந்த குட்டி மெசேஜையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.